வெல்கம் டு டாக்ஸிக் காய் சேனல். சாரி டாக்ஸிக் காய் வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாக்ஸிக் காய் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் A51 மொபைலை பற்றியான ரிவ்யூஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மொபைலை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்டே டியூன். Don't stop. ஸோ ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் சாம்சங் A51. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 6.5 inches டைமென்ஷன். ஓகே, வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 172 கிராம் இந்த வெயிட். ஸோ சில மொபைல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பேட்ரி திக்காக இருக்கும், ஸோ வெயிட் ஏறாமல். ஆனால் இந்த மொபைல் எனக்கு வெயிட் அவ்வளோ தெரியல. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து Note 5 யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போது ஸோ அதுக்கும் இதுக்கு கம்பேர் பண்ணால் எனக்கு வந்து வெயிட் வந்து இது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா Gorilla Glass 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக்லேயும் பிளாஸ்டிக்கு ப்ளஸ் இங்கே சைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல, ஃபுல்லாகவே நல்லா கொடுத்துருக்கலாம். ஸோ மேபி அதனால கூட வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேம் பார்த்திங்கன்னா ஸோ கம்பெனி வந்து 2 டைப் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 6GB ஒன்று கொடுக்குறாங்க, செகண்ட் வந்து 8GB கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெமரி பார்த்திங்கன்னா வந்து 64 128 வரையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பத்தலைன்னா கூட நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி கூட நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து போட்டுருக்கலாம். அதுக்கான ஸ்லாட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்திங்கன்னா கேமரா. மொத்தம் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ளாஷில் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் கேமரா பார்த்திங்கன்னா வந்து 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய ஹை டெஃபினிஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் பார்த்திங்கன்னா 12 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா பார்த்திங்கன்னா இது மேக்ரோ, நம்ம நல்ல மேக்ரோ ஷாட் எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நல்ல டெப்த்து கேட்குறாங்க. ஸோ அந்த டெப்த்துக்கு பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் HD யூஸ் நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து சில வீடியோ ஷூட் பண்ணால் நார்மல் HD நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து 4K வேணும்னு சொன்னாலும் நீங்கள் வந்து 4K-க்கும் நீங்கள் வந்து 30 ஃப்ரேம்ஸில் நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்டில் பார்க்கும்போது. அதே மாதிரி ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் கேமராலே வந்து நீங்கள் 4K வந்து நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஃபார் செல்ஃபி மோடோ இல்லை வந்து வீடியோ எடுக்கிறீங்களா அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் கேமராலே வந்து 30 ஃப்ரேம்ஸில் நீங்கள் 4K கூட நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட டச் ஸோ இதோட சார்ஜர் பார்த்திங்கன்னா வந்து டைப் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ
சார்ஜர் தான், நல்லா ஃபாஸ்ட்டாக ஏறுது. அப்புறம் வந்து இதில் வந்து சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கு தனியாலாம் கொடுக்கல, இந்த கிளாஸ்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் டச் பண்ணாலே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கும் தனியாக கொடுத்துருக்கல, ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸு. அப்புறம் இந்த மொபைலில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் இருக்கிற பேனல் டிசைன் நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ ஒன்று வந்து இந்த கலர் விட்டுருக்காங்க, ப்ளூ விட்டுருக்காங்க, இன்னொன்று வந்து பிளாக்கு, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியல் ஃபினிஷில் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு ஒரு ரெண்டு எஃபெக்டில் ஒரு தெரியுதா. ஸோ வந்து இந்த 3மே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ். ஸோ எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. அதனால் வந்து நான் இந்த கலர் நான் யூஸ் பண்ணிட்டேன், இந்த கலர் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், சாரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. எனக்கு நான் யூஸ் பண்ணது வரைக்கும் எனக்கு நல்லா தான் இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து கால்ஸ் யூஸ் பண்ணுறது, கால் டைப் பண்ணுறது, கால் வர்றது, அது மாதிரி. என்ன ஒன்றே ஒரு விஷயம்னா சார்ஜ் போடும்போது மட்டும் எனக்கு லைட்டாக ஹீட் ஆகுது. அது மட்டும் ஏன்னு தெரியல, சாம்சங் கம்பெனி அதோட பார்க்கணும், லைட்டாக எனக்கு ஹீட் ஆகுது. மற்றபடி எனக்கு வேறு எந்த ஹீட் எதுவும் தெரியல. பாக்கெட்டில் போட்டால் ஃபோன் வந்து எனக்கு கம்மியான வெயிட் ஆகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஸோ இந்த ஃபோனில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனில் எடுத்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட கிளாரிட்டி பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கும் இந்த மொபைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் தான் நான் ஷூட் பண்ண போகிறேன். கிளாரிட்டியும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ டோன்ட் ஃபர்கெட். ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அந்த டவுட் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, வி வில் டிஸ்கஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் டாக்ஸிக் கேர்ள் சேனல். ஓகே, தேங்க்யூ.